வணக்கம். புதுச்சேரியில் நடைபெற்ற பல்வேறு நிகழ்வுகளை பற்றி விரிவாக காண்பதற்கு முன் தலைப்புச் செய்திகளை காண்போம். புதுச்சேரியில் காங்கிரஸ் மற்றும் அதன் கூட்டணி கட்சிகள் அறிவித்துள்ள முழு அடைப்பு போராட்டம். புதுச்சேரியில் உள்ளாட்சி தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சிகளின் முதல் கட்ட தொகுதி பங்கீடு குறித்து பேச்சுவார்த்தை. புதுச்சேரி கடற்கரை பகுதியில் உள்ள கடல் திடீரென்று 400 மீட்டருக்கு மேல் உள்வாங்கியது. லாஸ்பேட்டை ஆரம்ப சுகாதார நிலையத்தில் சட்டமன்ற உறுப்பினர் திரு மு. வைத்தியநாதன் அவர்கள் திடீர் ஆய்வு. இனி விரிவான செய்திகள். புதுச்சேரியில் காங்கிரஸ் மற்றும் அதன் கூட்டணி கட்சிகள் அறிவித்துள்ள முழு அடைப்பு போராட்டத்தால் அனைத்து கடைகளும் மூடப்பட்டுள்ளது. மத்தியில் ஆளும் பாஜக அரசு விவசாயிகளுக்கு எதிராக இயற்றப்பட்டுள்ள 3 வேளாண் சட்டங்களை திரும்ப பெற வேண்டும், பொதுப்பணித்துறை நிறுவனங்களை தனியாருக்கு தாரை வார்க்கும் திட்டத்தை கைவிட வேண்டும் என்பன கோரிக்கைகளை வலியுறுத்தி காங்கிரஸ் மற்றும் திமுக உள்ளிட்ட அதன் கூட்டணி கட்சிகள் நாடு தழுவிய முழு அடைப்பு போராட்டத்திற்கு அழைப்பு விடுத்திருந்தது. அதன்படி இன்று முழு அடைப்பு போராட்டம் புதுச்சேரியில் நடைபெற்றது. இந்த போராட்டம் காரணமாக புதுச்சேரியில் நேரு வீதி, அண்ணா சாலை, காந்தி வீதி, காமராஜர் சாலை உள்ளிட்ட முக்கிய வீதிகளில் உள்ள அனைத்து கடைகளும் அடைக்கப்பட்டு இருந்தது. மேலும் அரசு பேருந்துகள் காவல்துறையின் பாதுகாப்புடன் இயக்கப்பட்டது. தனியார் பேருந்துகள் எதுவும் இயக்கப்படவில்லை. மேலும் காங்கிரஸ் மற்றும் திமுக உள்ளிட்ட கூட்டணி கட்சிகளின் முழு அடைப்பு போராட்ட அழைப்பை ஏற்று ஆட்டோக்கள், டெம்போ எதுவும் இயங்கவில்லை. இதனால் புதுச்சேரியில் உள்ள பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை வெகுவாக பாதிக்கப்பட்டுள்ளது. இது குறித்து போராட்டக்காரர்கள் கூறும் பொழுது, விவசாயிகளுக்கு எதிராக இயற்றப்பட்டுள்ள 3 வேளாண் சட்டங்களை உடனே திரும்ப பெற வேண்டும், மேலும் பொதுப்பணித்துறை நிறுவனங்களை தனியாருக்கு தாரை வார்க்கப்படும் என்ற அறிவிப்பை உடனடியாக திரும்ப பெற வேண்டும். லாஸ்பேட்டை தொகுதிக்கு உட்பட்ட ஆரம்ப சுகாதார நிலையத்தில் லாஸ்பேட்டை சட்டமன்ற உறுப்பினர் திரு மு. வைத்தியநாதன் அவர்கள் திடீர் ஆய்வு மேற்கொண்டார். லாஸ்பேட்டை சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட பல்வேறு பகுதிகளை சட்டமன்ற உறுப்பினர் திரு மு. வைத்தியநாதன் அவர்கள் ஆய்வு மேற்கொண்டு தொகுதி மக்களுக்கு ஏற்படும் அடிப்படை பிரச்சனைகளை ஆய்வு செய்து அதற்கான தீர்வுகளை மேற்கொண்டு வருகிறார். இதன் ஒரு பகுதியாக லாஸ்பேட்டை தொகுதிக்கு உட்பட்ட ஆரம்ப சுகாதார நிலையத்தில் திடீரென ஆய்வு மேற்கொண்டார். அப்பொழுது சுகாதார நிலையத்திற்கு வரும் பொதுமக்கள் மேற்கூரையின்றி வரிசையில் வெயிலில் நிற்பது குறித்து மருத்துவ அதிகாரி திருமதி நளினி அவர்களுடன் கலந்து ஆலோசித்த பொழுது, மக்களின் இன்னல்களை போக்க ஆரம்ப சுகாதார நிலையத்திற்கு வெளியே மேற்கூரை அமைக்க தகுந்த ஏற்பாடுகள் செய்வதாக உறுதியளித்தார். மேலும் நிகழ்ச்சியில் காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகள், கமலா அறக்கட்டளை நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். மத்தியில் ஆளும் பாஜக அரசின் வேளாண் சட்டங்களை எதிர்த்து விவசாயிகளுக்கு ஆதரவாக லாஸ்பேட்டை சட்டமன்ற தொகுதியில் முழு அடைப்பு போராட்டம் சட்டமன்ற உறுப்பினர் திரு மு. வைத்தியநாதன் அவர்களின் தலைமையில் சிறப்பாக நடைபெற்றது. மத்தியில் ஆளும் பாஜக அரசின் வேளாண் சட்டத்தை எதிர்த்து பாரத் பந்த் அறிவிக்கப்பட்ட நிலையில் முழு அடைப்பு லாஸ்பேட்டை தொகுதி முழுவதும் ஆட்டோ உரிமையாளர்கள், பேருந்து உரிமையாளர்கள் மற்றும் பொதுமக்கள் சிறப்பான வரவேற்பு தந்தனர். இதனை அடுத்து லாஸ்பேட்டை சட்டமன்ற உறுப்பினரும் காங்கிரஸ் சட்டப்பேரவை தலைவருமான திரு மு. வைத்தியநாதன் அவர்கள் இந்த பந்த் போராட்டத்திற்கு ஆதரவு அளித்து வெற்றி பெற செய்த அனைவருக்கும் தனது நன்றியை தெரிவித்துக் கொண்டார். மேலும் இந்த முழு அடைப்புக்கு முழு ஒத்துழைப்பு தந்த தோழமை கட்சிகளுக்கும்
தோழமை கட்சி நிர்வாகிகளுக்கும் தோழமை கட்சி தொண்டர்களுக்கும் தனது நன்றிகளை தெரிவித்துக் கொண்டார். புதுச்சேரியில் உள்ளாட்சி தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சிகளின் முதல் கட்ட தொகுதி பங்கீட்டு குறித்து பேச்சுவார்த்தை தொடங்கியது. அதில் எந்த முடிவும் எடுக்கப்படவில்லை. புதுச்சேரியில் உள்ளாட்சி தேர்தல் 3 கட்டமாக நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டு அதற்கான பணிகள் துரிதமாக நடைபெற்று வருகின்றது. இந்த நிலையில் புதுச்சேரியில் ஆளும் கட்சியான தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சி சார்பில் உள்ளாட்சி தேர்தல் சம்பந்தமான முதல் கட்ட ஆலோசனை கூட்டம் தனியார் ஓட்டலில் நடைபெற்றது. முதலமைச்சர் ரங்கசாமி தலைமையில் நடைபெற்ற இந்த ஆலோசனை கூட்டத்தில் பாஜக மேலிட பொறுப்பாளர் சுரானா, புதுச்சேரி மாநில பாஜக தலைவர் சுவாமிநாதன், உள்ளாட்சித்துறை அமைச்சர் நமச்சிவாயம் மற்றும் அதிமுக தேர்தல் தலைமை பொறுப்பாளர்களான முன்னாள் MP செம்மலை, முன்னாள் அமைச்சர்கள் சம்பத் மற்றும் செல்லூர் ராஜ், புதுச்சேரி மாநில அதிமுக மாநில செயலாளர்கள் அன்பழகன், ஓம் சக்தி சேகர் ஆகியோர் பங்கேற்றனர். இந்த கூட்டத்தில் தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சி சார்பில் வெற்றி வாய்ப்புள்ள தொகுதிகள் குறித்து கலந்து ஆலோசனை செய்யப்பட்டது. வெற்றி வாய்ப்புகளை பெறுவதற்கான நடவடிக்கைகளையும் ஆலோசனை கூட்டத்தில் கலந்து பேசி உள்ளனர். மேலும் தொகுதி பங்கீடு குறித்து முதல் கட்டமாக தேசிய ஜனநாயக கூட்டணியில் பேசப்பட்டுள்ளது. கூட்டத்திற்கு பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய பாஜக மேலிட பொறுப்பாளர் சுரானா, உள்ளாட்சி தேர்தலிலும் தேசிய ஜனநாயக கட்சிகளின் கூட்டணி தொடரும். இன்று தொகுதி பங்கீடு குறித்து முதல் கட்டமாக பேச்சுவார்த்தை துவங்கியுள்ளோம். இனி அடுத்தடுத்து பேசி தொகுதி பங்கீடு குறித்து முடிவு செய்யப்படும் என்று தெரிவித்துள்ளார். Yes, we are all happy. We had a good discussion. Again, 1 or 2 days we'll sit and we'll finalize the seats. புதுச்சேரி சிந்தனையாளர் பேரவை மற்றும் புதுச்சேரி கமலா அறக்கட்டளை இணைந்து நடத்திய பாரதியார் நினைவு நூற்றாண்டு விழாவினை லாஸ்பேட்டை தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினரும் கமலா அறக்கட்டளை நிறுவனருமான திரு மு. வைத்தியநாதன் தலைமை ஏற்று தொடங்கி வைத்தார். பாட்டுக்கொரு புலவன் பாரதியார் 10 ஆண்டுகள் உலவிய இடம் புதுவை கருவாடிக்குப்பம் குயில்தோப்பு ஸ்ரீமத் குரு சித்தானந்த சுவாமி திருக்கோவில். இங்கு நேற்று காலை தொடங்கி தமிழ்நாடு, புதுச்சேரி, காரைக்கால், பெங்களூரு பகுதிகளில் இருந்து 100 கவிஞர்களுக்கு மேல் மற்றும் 40 இளம் கவிஞர்கள் பங்கு பெற்று பாரதிக்கு பாமாலை ஒரு நாள் மாபெரும் கவிதை வேள்வி இரவு 8:30 மணி வரை நடைபெற்றது. இதனை புதுச்சேரி லாஸ்பேட்டை தொகுதி மாண்புமிகு சட்டப்பேரவை உறுப்பினர் மற்றும் கமலா அறக்கட்டளை நிறுவனர் திரு மு. வைத்தியநாதன் அவர்கள் தலைமையேற்று தொடங்கி வைத்தார். அதில் அக்கோயில் சிறப்பு அலுவலர் மற்றும் உழவர்கரை சார் பதிவாளர் திரு கிருஷ்ணமூர்த்தி மணிகண்டன் மற்றும் புலவர் பட்டாபிராமன் வாழ்த்துரை வழங்கினார்கள். அகில இந்திய தமிழ் எழுத்தாளர்கள் சங்கத்தின் புதுவை தலைவர் கவி மாமணி ராமதாஸ் காந்தி கவியரங்க பொது தலைமை ஏற்றார். பல்வேறு தலைப்புகளில் பாவலர்கள் சரஸ்வதி வைத்தியநாதன், பைரவி சண்முக கார்த்திக், அசோகன் கௌசல்யா தேவி, ரவி விசாலாட்சி, அன்பு நிலவன், புதுவை கோ செல்வம் ஆகியோர் தலைமையில் 10 அமர்வுகளாக 100க்கும் மேற்பட்ட கவிஞர்கள் கவிதை பாடினார்கள். இடையிடையே மாணவ மாணவியர் இளைஞர்கள் பாரதியார் வேடமிட்டு அவரது கவிதைகளை பாடினர். பாரதியார் ஓவியம் வரைதல், பாரதியார் பாடலுக்கு நடனம், உரை நிகழ்த்துதல், பாரதியார் கவிதை சொல்லுதல், பாடல் பாடுதல் ஆகியன நடைபெற்றன. மாலையில் பேராசிரியர் அரிமளம் பத்மநாபன் பாரதியின் இசையுலகம் என்ற தலைப்பில் 105வது சிந்தனை அரங்கம் உரை வழங்கினார். தொடர்ந்து பங்கேற்ற 100 கவிஞர்களுக்கு மகாகவி பாரதி பற்றாளர் விருதுகள் மற்றும் 40 குழந்தைகளுக்கு இளம் பாரதி விருதுகள், சான்றிதழ்கள், இந்திய விடுதலை 75வது வினாவிடை போட்டியில் பங்கேற்றவர்களுக்கு பரிசுகள், சான்றிதழ்கள் வழங்கப்பட்டன. இவ்விழா ஏற்பாடுகளை புதுச்சேரி சிந்தனையாளர் பேரவைத் தலைவர்
உறுப்பினர் கோ செல்வம், செயற்குழு உறுப்பினர்கள் வீரசேகரன், குமாரகிருஷ்ணன், சசிகுமார், மணிமேகலை, கமலக்கண்ணன், இளமுருகன், காமராஜ், இசை அரசி, ஆதி, அபி மற்றும் புதுவை தமிழ்ச்சங்க மீட்புக்குழு தலைவர் பாவலர் அமுதவேந்தன் ஆகியோர் செய்திருந்தனர். இந்த நிகழ்ச்சியில் பாரதியார் கொள்ளு பெயர்த்தி திருமதி உமா பாரதி பங்கேற்று விருதுகளை வழங்கினார். மேலும் பல்வேறு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. சேதுபதி ராஜா, கனகசிவா, கனகசிவா, தம்பி இங்க பாருங்க. அடிக்கடி வீட்டுக்கு வருவாங்க. வந்து எப்போ பார்த்தாலும் தமிழுக்கு, தமிழ் சிந்தனைக்கு, கவிஞர்களுக்கு ஏதாவது பற்றி அதை பற்றி தான் பேசியிருப்பார். எப்போ வந்தாலும் வேறு எதுவும் அவர் சுயமான சிந்தனை எதுவுமே இருக்காது. அவர் எப்போ வந்தாலும் பொது சிந்தனையாக தான் இருந்தார். அது அந்த வகையில் அவருக்கு எனக்கும் ரொம்ப பிடிக்கும், அவருக்கும் என்ன ரொம்ப பிடிக்கும். அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்ததாக சண்முக கார்த்திகேயன், அவரும் வந்து அனைத்து கவியரசர்களுக்கும், இலக்கிய சமூகங்களுக்கும், பெரியவர்களுக்கும், தாய்மார்களுக்கும், நண்பர்களுக்கும், மாணவ செல்வங்களுக்கும் நன்றி கலந்த வணக்கத்தை கூறி ஒரு சுருக்கமாக சில விஷயங்கள் மட்டும் சொல்லி என்னுடைய உரையை முடித்துக்கொள்கிறேன். இந்த பாரதியார்னாலே நமக்கு முதல்ல ஞாபகம் வளர்ந்து கவி, அதாவது கவிதை, பெண்கள். ஏன்னா பெண்ணடிமை தரத்தை எழுத்துல எவ்வளோ பேர் இருக்கலாம், ஆனால் அது அதிகமான டக்குனு ஞாபகம் வரது நமக்கு பாரதியார் தான். இதை நீங்கள் அவருக்கு நினைவு போகத்தக்க வகையில் இந்த கவியரங்கம் நடக்குது. இந்த கவியரங்கம் சிறப்பாக வெற்றி பெறணும். இந்த நம்முடைய அறிஞர்கள், நம்முடைய புலவர்கள், இலக்கியவாதிகள் எல்லாரும் நம்ம தமிழை மறுபடியும் வளர்க்கணும். லாஸ்பேட்டை தொகுதியில் கமலா அறக்கட்டளை மூலம் புதிதாக தட்டச்சு பயிற்சி பெற வந்த மாணவர்களிடையே தட்டச்சு பயிற்சி பற்றிய விழிப்புணர்வை ஏற்படுத்தும் விதமாக சட்டமன்ற உறுப்பினர் திரு மு வைத்தியநாதன் அவர்கள் உரையாற்றினார். லாஸ்பேட்டை பகுதியில் இயங்கி வரும் கமலா அறக்கட்டளை சுமார் 10 வருடங்களுக்கு மேலாக மாணவ மாணவிகளுக்கு தட்டச்சு பயிற்சி, தையல் பயிற்சி, கணினி பயிற்சிகளை இலவசமாக வழங்கி வருகின்றது. மேலும் வீட்டு விசேஷங்களுக்கு தேவையான சாமினா, நாற்காலி, பந்தல், டேபிள் ஆகியவற்றை தொடர்ந்து இலவசமாக வழங்கி வருகின்றது. இதன் ஒரு அங்கமாக இந்த வருடம் இலவச தட்டச்சு பயிற்சி வகுப்பிற்கு புதிதாக சேர வரும் மாணவ மாணவிகளிடையே தட்டச்சு பயிற்சி வகுப்பு பற்றிய விழிப்புணர்வு மற்றும் விடுப்பு எடுக்காமல் வகுப்புக்கு வருவது, தட்டச்சு தேர்வில் முக்கியத்துவம் ஆகியவை குறித்து லாஸ்பேட்டை சட்டமன்ற உறுப்பினர் திரு மு வைத்தியநாதன் அவர்கள் மாணவர்களிடையே உரையாற்றினார். உடன் கமலா அறக்கட்டளை முதன்மை செயலர் திரு ரமா வைத்தியநாதன் மற்றும் காங்கிரஸ் மாநில பிரதிநிதி திரு ஐயப்பன் உடனிருந்தனர். அது பயனடையும். ஏன்னா நிறைய பசங்க நான் அப்பப்போ அட்டனன்ஸ் வந்து செக் பண்ணுவோம். இப்போ நம்மளுக்கு வர முடியல, முதல்ல அடிக்கடி நான் எல்லா இன்ஸ்டியூட்டுக்கும் வந்து செக் பண்ணோம். பார்த்தா அட்டனன்ஸ் இருக்காது. வாரம் 2 நாள் 3 நாள் லீவ் போடுறது அந்த மாதிரி. ஏன்னா பேரண்ட்ஸ் இது தெரியணும், டிஸ்டிங்ஷன் வரணும் பிள்ளைங்க, படிக்கிற பிள்ளைங்க. ஏன்னா முதல்ல வந்து கிட்டத்தட்ட 90% பசங்க டிஸ்டிங்ஷன் வரும். இப்போ வந்து அந்த மாதிரி இல்லை. பார்த்தாக்கா பசங்க ஃபெயில் ஆகிற அளவுக்கு இருக்குது. ஏன்னா நம்ம எவ்வளோ சிரமப்பட்டு செஞ்சு கடைசியில் அது பயன் இல்லாமல் போகக்கூடாதுன்றது தான் நம்மளுடைய இது. அதனால நீங்க கொஞ்சம் கவனமா இருந்து, அதுதான் நான் பேரண்ட்ஸ் வர சொன்னேன். வேற இருந்து மறுபடியும் கொஞ்சம் வெளிவேலாம் நம்ம நல்லா அதுதான் நான் அட்டனன்ஸை பார்த்து பரவாயில்ல. வாரம் 2 நாள் 3 நாள் இது பண்ணா இப்போ எவ்வளோ பசங்க வெயிட்டிங்ல இருக்கு. புதுச்சேரி கடற்கரை பகுதியில் உள்ள கடல் திடீரென 400 மீட்டருக்கும் மேல் உள்வாங்கியது. மக்கள் மற்றும் சுற்றுலா பயணிகள் ஆச்சரியத்துடன் ஆர்வத்துடனும் கடலில் இறங்கி பார்த்து வருகின்றனர்.
புதுச்சேரியில் மிக அழகிய நீண்ட கடற்கரை உள்ளது. இது பசுமையாகவும் ரம்யமாகவும் தினம்தோறும் புதுச்சேரி மக்களையும் சுற்றுலா பயணிகளையும் அதிகம் ஈர்க்கும் வகையில் இருக்கும். இந்த கடற்கரையை பார்ப்பதற்காகவே வெளிநாடு மற்றும் வெளி மாநிலங்களிலிருந்து மக்கள் வார இறுதி நாட்களில் கூட்டம் கூட்டமாக வருகை தருவது உண்டு. அப்படி பிரசித்தி பெற்ற கடற்கரை பகுதியில் திடீரென்று காந்தி சிலை மற்றும் தலைமை செயலகம் அருகே சுமார் 400 மீட்டருக்கு மேலாக உள்வாங்கி அனைவரையும் ஆச்சரியத்தில் ஆழ்த்தியுள்ளது. 30 ஆண்டுகளுக்கு முன்னால் இருந்த கடற்கரை போன்ற மணல் பரப்புடன் தற்போது கடல் காட்சியளிக்கிறது. அதாவது கடல் ஊருக்குள் புகாமல் இருக்க கடற்கரை சுற்றி தூண்டில் வளைவுகள் அமைக்கப்பட்டு பெரிய அளவில் பாறாங்கற்கள் கொட்டப்பட்டு தடுப்புகள் ஏற்படுத்தப்பட்டுள்ளன. அந்த தடுப்புகள் மீது கடல் அலைகள் தினமும் மோதி ஆர்ப்பரித்து செல்லும். இந்த நிலையில் இன்று கடல் நீர் 400 மீட்டருக்கும் மேலாக உள்வாங்கி உள்ளது. அதாவது 30 ஆண்டுகளுக்கு முன் பார்த்த மணல் பரப்பு தற்போது தெரிகிறது. கடல் நீர் இதுபோன்று உள்வாங்கியதை பற்றிய செய்தி புதுச்சேரியில் காட்டு தீயாக பரவி உள்ளது. இதனால் புதுச்சேரி மக்கள் கடற்கரைக்கு படையெடுத்து வந்து கடல் நீர் உள்வாங்கி இருப்பதை பார்த்து ஆச்சரியத்துடன் பார்த்து வருகின்றனர். மேலும் எப்பொழுதும் இல்லாத அளவிற்கு கடல் நீர் தற்போது உள்வாங்கி இருப்பதால் புதுச்சேரி மக்களிடையே அச்சத்துடன் கலந்த பெரும் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. இது குறித்து அதிகாரிகளிடம் கேட்டபொழுது தேங்காய்திட்டு துறைமுகத்தில் முகத்துவாரம் தூர்வாரப்படுவதால் கடல் உள்வாங்கி உள்ளதாக விளக்கம் அளித்துள்ளனர். மத்திய அரசின் வேளாண் சட்டங்களை திரும்ப பெற வலியுறுத்தி புதுச்சேரியில் முழு கடையடைப்பு போராட்டம். இந்திரா காந்தி சிலை அருகே நடைபெற்ற INTUC போராட்டத்தில் ஏராளமானோர் பங்கேற்பு. மத்தியில் ஆளும் பாஜக அரசு விவசாயிகளுக்கு எதிராக இயற்றப்பட்டுள்ள 3 வேளாண் சட்டங்களை திரும்ப பெற வேண்டும். பொதுப்பணித்துறை நிறுவனங்களை தனியாருக்கு தாரை வார்க்கும் திட்டத்தை கைவிட வேண்டும் என்பன கோரிக்கைகளை வலியுறுத்தி காங்கிரஸ் மற்றும் திமுக உள்ளிட்ட அதன் கூட்டணி கட்சிகள் நாடு தழுவிய முழு அடைப்பு போராட்டத்திற்கு அழைப்பு விடுத்திருந்தது. அதன்படி இன்று முழு அடைப்பு போராட்டம் புதுச்சேரியில் நடைபெற்றது. மேலும் கூட்டணி கட்சிகள் சார்பில் பல்வேறு இடங்களில் சாலை மறியல் மற்றும் போராட்டம் நடைபெற்றது. தொடர்ந்து புதுச்சேரி மாநில தலைவர் பாலாஜி தலைமையில் இந்திரா காந்தி சிலை சதுக்கத்தில் சுமார் 500க்கும் மேற்பட்டோர் திரண்டு மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இது குறித்து பாலாஜி கூறும் பொழுது மத்திய அரசு கொண்டு வந்துள்ள வேளாண் சட்டங்களை உடனடியாக திரும்ப பெற வேண்டும், இல்லை என்றால் மேலும் பல கட்ட போராட்டத்தில் ஈடுபட போவதாக தெரிவித்தார். இன்னும் 2 வருஷம் ஆனாலும் அவங்க செவி சாய்க்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். அதை தொடர்ந்து அன்னை சோனியா காந்தி அவர்கள் ஆலோசனைப்படியும் எங்கள் அகில இந்திய தலைவர் INTUC தலைவர் சஞ்சீவ் ரெட்டி அவர்கள் அறிவுறுத்தலின்படியும் நாடு முழுவதும் INTUC இந்த போராட்டத்திற்கு ஆதரவு தெரிவிக்கிறது. அது விதமாக இந்திரா காந்தி சென்டரில் INTUC முதுவை பாண்டியத்தில் போராட்டம் நடத்துது. தர்ம சம்ரஷ்ண சமிதி சார்பாக நவராத்திரியை முன்னிட்டு சண்டி யாகம் நடைபெறும் என இயக்கத்தின் நிர்வாகிகள் தெரிவித்துள்ளனர். செய்தியாளர்களை சந்தித்த நிர்வாகிகள் கூறுகையில், புதுவை தர்ம சம்ரஷ்ண சமிதி மூலம் வரும் நவராத்திரி காலத்தில் சங்கர வித்யாலயா ECR மேல்நிலைப்பள்ளி வளாகத்தில் சதசண்டி ஹோமம் அக்டோபர் 7 முதல் அக்டோபர் 15 வரை தினமும் நடைபெறுகிறது. இந்த சதசண்டி ஹோமமானது ராஜாக்கள் காலத்தில் செய்து வந்தனர். இதை இப்பொழுது நமது தர்ம சமரஷ்ணையானது ஏற்று 2வது வருடமாக பெரும் பொருட்செலவில் செய்ய இருக்கிறது. இந்த சதசண்டி ஹோமத்தில் பங்கு பெறுவர்களின் இல்லங்களில் சுபிட்சம் நிறைந்து தீய சக்திகள் விரட்டப்படுகின்றன. ஆகையால் நம் புதுவை வாழ் இந்துக்கள் அனைவரும் இந்த சதசண்டி ஹோமத்தில் கலந்து கொண்டு சண்டி தேவியின் அருளை பெறுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். இந்த சண்டி ஹோமம் தினமும் காலை 7 மணிக்கு கோ பூஜை, குரு வந்தனம், விக்னேஸ்வர பூஜை,
வேதிகார்ஜனை, சுமங்கலி பூஜை, கன்யா பூஜை, வடுக பூஜை, தம்பதி பூஜை ஆகியவையும் தினமும் நடக்க உள்ளன. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு 20 நிமிடங்களுக்கு ஒரு பூர்ணகூதியாக 12 முறையும் 13வதாக மகா பூர்ணகூதியும் தினசரி நடைபெறும். பூஜைகளானது காலை 7 மணி தொடங்கி மதியம் 1 மணி அளவில் பூர்ணகூதியுடன் முடிவடைகிறது. அதேபோல் மாலை 5 மணிக்கு லலித சரஸ்வர பாராயணம் தொடங்கி 6 மணி வரை, அதனைத் தொடர்ந்து வேத பாராயணம், மூலமந்திர ஹோமம், பூஜைகளுடன் இரவு 8 மணி வரை நடைபெறுகிறது. அதனைத் தொடர்ந்து இசை நிகழ்ச்சியானது இரவு 8:30 மணி வரை தினமும் நடக்க உள்ளன. புதுவை வாழ் மக்கள் அனைவரும் இந்த யாகத்தில் கலந்து கொண்டு சிறப்பிக்குமாறும் அன்னை சண்டிகா பரமேஸ்வரியின் அருளை பெற்று சீரோடு சிறப்போடும் வாழ பெற வேண்டும் என்றும் ரூபாய் 2000 செலுத்தி குடும்பத்துடன் சங்கல்பம் செய்து கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறோம். இந்நிகழ்ச்சிக்கு தங்களால் இயன்ற பொருளுதவி மற்றும் யாக திரவியங்கள், நெய், பூர்ணகூதி சாமான்கள் மற்றும் அன்னதானத்திற்கு தேவையான பொருட்கள் தாராளமாக வழங்கி தேவியின் அருளை பெறுமாறு கேட்டுக்கொள்கிறோம் என்று கூறினார். சிறப்பாக நடக்கவிருக்கிறது. அக்டோபர் 7ஆம் தேதி கோ பூஜையுடன் ஆரம்பித்து குரு பூஜை மற்ற கன்யா, சுமங்கலி, வடுக, தம்பதி. போன வருஷமும் ரொம்ப அருமையாக அம்பாளோட அனுகிரகத்தோடு நல்லா நடந்துச்சு. இங்கே வந்து சங்கல்பம் பண்ணிட்டு போனதா எல்லாருக்குமே நல்லது நடந்ததுன்னு இது வரைக்கும் சொன்னால் எல்லாருமே நல்ல ஒரு சந்தோஷத்தோடு இருந்தா. அதனால் இந்த வருஷம் வந்து நீங்கள் எல்லாருமே வந்துருந்து உங்களோட குறைகள் எதுவோ அதெல்லாம் நிவர்த்தி ஆகணும்னு 2000 ரூபா பணம் கட்டி நீங்கள் இதை பண்ணிக்கோங்க. இது வந்து நாங்கள் கம்பல்சரியாக சொல்லலை, உங்களோட நல்லதுக்கோசரமும் லோகத்தோட சம்ரட்சணைக்கோசரமும் நாங்கள் செய்கிற இந்த நல்ல ஏற்பாட்டில் நீங்கள் கலந்துக்கோங்க. பெரிய அளவில் செய்கிறோம். இது இந்துக்கள் அனைவரும் இதில் கலந்து கொண்டு ஒரு ஹோமம், 2வது நாள் அன்னைக்கு திதித்வயம் என்று சொல்வார்கள், அதனால் அன்றைக்கு 2 ஹோமம் நடக்கிறது. 3வது நாள் முதல் ஒவ்வொரு ஹோமமாக விஜயதசமி அன்று ஹோமங்கள் நடைபெற்று முடிகின்றன. ஒவ்வொரு நாளுமே வந்து கன்யா பூஜை, வடுக பூஜை, தம்பதி பூஜை, 9 சுமங்கலி பூஜைகள் என்று பூஜைகள் ஏற்பாடு பண்ணியிருக்கோம். 2வது வருடமாக இந்த சண்டி ஹோமம், சதசண்டி ஹோமமானது நடைபெறுகிறது. மத்திய அரசு கொண்டு வந்துள்ள 3 புதிய வேளாண் சட்டங்களை திரும்ப பெற வலியுறுத்தி ஏஐடியூசி தொழிற்சங்கம் சார்பில் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். புதுவை மாநில அனைத்து தொழிற்சங்கம் சார்பில் மத்திய அரசு கொண்டு வந்துள்ள 3 வேளாண் சட்டங்களை திரும்ப பெற வலியுறுத்தி நாடு தழுவிய பொது வேலை நிறுத்தத்திற்கு இந்திய விவசாயிகள் மாமன்றம் சம்யுக்தா கிசான் மோர்ச்சா அழைப்பு விடுத்திருந்தது. அதன் பேரில் நாடு தழுவிய போராட்டம் இன்று நடைபெற்று வருகின்றது. இதில் மத்திய அரசு கொண்டு வந்துள்ள விவசாய விலை பொருட்களுக்கான வணிக ஊக்குவிப்பு வசதி அளித்தல் சட்டம், விலை உறுதி செய்தல் மற்றும் வேளாண் சேவைகளுக்கான ஒப்பந்த சட்டம், அத்தியாவசிய பொருட்கள் திருத்த சட்டம் உள்ளிட்ட பல்வேறு சட்டங்களை மத்திய அரசு திரும்ப பெற வேண்டும் என கடந்த 300 நாட்களுக்கு மேலாக டில்லியில் போராடி வரும் விவசாய சங்கங்களுக்கும் ஆதரவாக புதுச்சேரியில் 20க்கும் மேற்பட்ட அரசியல் கட்சி உள்ளிட்ட பல்வேறு தொழிற்சங்கங்களின் கூட்டு போராட்ட குழு சார்பில் நாடு தழுவிய முழு வேலை நிறுத்த போராட்டம் நடைபெற்றது. இதில் புதுச்சேரியில் உள்ள வணிக நிறுவனங்கள், அமைப்பு சாரா தொழில் நிறுவனங்கள், பேருந்துகள், ஆட்டோ, டெம்போ உரிமையாளர்கள், பள்ளி, கல்லூரிகள் உள்ளிட்டவை இந்த நாடு தழுவிய பொது வேலை நிறுத்த போராட்டத்திற்கு ஆதரவு அளித்திருந்த நிலையில் ஏஐடியூசி தொழிற்சங்கம் சார்பில் நேரு வீதியில் இருந்து 500க்கும் மேற்பட்ட தொழிற்சங்கத்தினர் ஊர்வலமாக வந்து ராஜா திரையரங்கு அருகில் ஏஐடியூசி மாநில பொதுச் செயலாளர் சேது செல்வம் தலைமையில் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். பின்னர் மத்திய அரசுக்கு எதிராக கண்டன கோஷங்களை எழுப்பினர். இதனைத் தொடர்ந்து மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டவர்களுடன் காவல்துறையினர் பேச்சுவார்த்தை நடத்தி அனைவரையும் கைது செய்து ராஜா திரையரங்கில் வைத்தனர். இந்த மறியல் போராட்டத்தில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் முன்னாள் அமைச்சர் விஸ்வநாதன், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் நாரா கலைநாதன் மற்றும் அனைத்து தொழிற்சங்க நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். விவசாயிகளுக்கு ஆதரவாக பொதுத்துறை நிறுவனங்களை இந்திய நாட்டு முதலாளிக்கும் ஒரு சிறிய விளம்பர இடைவேளைக்கு பிறகு செய்திகள் தொடரும். இந்திரா இன்டென்ட் சர்வீஸ். அன்பார்ந்த வாடிக்கையாளர்களே, உங்களுக்கு ஒரு அரிய வாய்ப்பு.
இப்பொழுது விழாக்கால சிறப்பு சலுகையாக இதுவரை 2வது சிலிண்டர் பெறாதவர்கள் உடனடியாக ரூபாய் 1450 மட்டும் பணம் செலுத்தி சிலிண்டரை பெற்றுக் கொள்ளலாம் என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். தேவையான ஆவணங்கள் சப்ஸ்கிரிப்ஷன் வவுச்சர் அசல், கேஸ் புக் அசல், ஆதார் அடையாள அட்டை நகல், பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ 3. இப்பொழுது எந்த ஒரு ஆவணமும் இல்லாமல் உங்கள் சிறிய சோட்டு 5 kg FTL சிலிண்டரை உடனடியாக பெற்றுக் கொள்ளவும். 19 kg வர்த்தக கேஸ் உடனடி இணைப்பு கிடைக்கும். 14.2 kg வீட்டு உபயோக கேஸ் 2 சிலிண்டர்களுடன் உடனடி இணைப்பு கிடைக்கும். குறைந்த விலையில் தரமான சேவை, எல்லோர் வீட்டிலும் கேஸ் இணைப்பு. இதுவே எங்கள் இலக்கு. முகவரி இந்திரா இண்டேன் சர்வீஸ், எண் 18, 6வது குறுக்கு தெரு, ஜவஹர் நகர், புதுச்சேரி. செய்திகள் தொடர்கின்றன. புதுச்சேரி வில்லியனூர் பைபாஸ் சாலையில் எம்ஜிஆர் சிலை அருகே மதசார்பற்ற ஜனநாயக முற்போக்கு கட்சிகள் மற்றும் அமைப்புகள் சார்பில் நடைபெற்ற முழு அடைப்பு போராட்டம் காரணமாக பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிப்பு. பல்வேறு இடங்களில் மறியலில் ஈடுபட்டவர்களை கைது செய்தனர். மத்திய பாஜக அரசின் வேளாண் சட்டங்களை திரும்ப பெற வலியுறுத்தியும் பொதுத்துறை நிறுவனங்களை தனியார் மயமாக்கும் முடிவை கைவிட வேண்டும், தொழிலாளர் விரோத சட்டங்களை திரும்ப பெற வேண்டும் என்பன உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி வில்லியனூரில் காங்கிரஸ், திமுக தலைமையிலான கூட்டணி கட்சிகள் மற்றும் அனைத்து தொழிற்சங்கங்கள் சார்பில் முழு அடைப்பு போராட்டத்திற்கு அழைப்பு விடுத்தனர். முழு அடைப்பு போராட்டத்தை ஒட்டி புதுச்சேரியில் தனியார் பேருந்துகள் முற்றிலுமாக இயங்கவில்லை. குறைந்த அளவிலான தமிழகம் மற்றும் புதுச்சேரி அரசு பேருந்துகள் மற்றும் ஆட்டோ டெம்போக்கள் இயக்கப்பட்டு வருகின்றது. புதுச்சேரி மற்றும் காரைக்காலில் உள்ள டீ கடைகள் முதல் பெரிய வணிக நிறுவனங்கள் என 75,000க்கும் மேற்பட்ட கடைகள் அடைக்கப்பட்டிருந்தது. அத்தியாவசிய பொருட்கள் விற்பனை செய்யும் அங்காடிகள் மூடப்பட்டதாலும் ஜிப்மர் உள்ளிட்ட மருத்துவமனை மற்றும் கல்லூரிகளுக்கு செல்ல தனியார் மற்றும் அரசு பேருந்துகள் இயக்கப்படாததாலும் குறைந்த அளவிலான ஆட்டோ டெம்போக்கள் இயக்கப்பட்டதாலும் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை வெகுவாக பாதிக்கப்பட்டது. மேலும் மத்திய அரசை கண்டித்து வில்லியனூரில் மறியலில் ஈடுபட்டதில் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. மறியலில் ஈடுபட்ட 100க்கும் மேற்பட்ட நபர்கள் போலீசாரால் கைது செய்யப்பட்டனர். கண்டிக்கின்றோம் கண்டிக்கின்றோம் வன்மையாக கண்டிக்கின்றோம். விடமாட்டோம் 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 விடமாட்டோம். நாடு தழுவிய பாரத் பந்த் போராட்டம் போராட்டம் போராட்டம். இந்திய நாட்டை காக்கவே இந்திய மக்களை காக்கவே இந்திய மரம். புதுச்சேரி யூனியன் பிரதேச மாணவர்கள் கூட்டமைப்பு சார்பில் ஒன்றிய அரசின் கவனத்தை ஈர்க்கும் விதமாக போராட்டம். ஒன்றிய அரசின் மக்கள் விரோத சட்டங்களுக்கு எதிராக நாடு முழுவதும் நடந்து கொண்டிருக்கக்கூடிய முழு அடைப்பு போராட்டத்திற்கு வலு சேர்க்கும் விதமாக புதுச்சேரி யூனியன் பிரதேச மாணவர்கள் கூட்டமைப்பு நிறுவனர் சுவாமிநாதன் அவர்களின் அறிவுறுத்தலின்படி கோரிக்கையை வலியுறுத்தி மாணவர் கூட்டமைப்பு நிர்வாகி மண்ணாடிப்பட்டு தொகுதி தலைவர் ஜான் தலைமையில் காட்டேரிக்குப்பம் பகுதியில் 50க்கும் மேற்பட்டோர் கடை வீதியில் ஒன்று கூடி அங்கிருந்து பேரணியாக அருகிலுள்ள இந்தியன் வங்கி வரை சென்று ஒன்றிய அரசின் கவனத்தை ஈர்க்கும் விதமாக போராட்டம் நடத்தினர். இப்போராட்டத்திற்கு ஆதரவு தெரிவித்தோர்கள் மண்ணாடிப்பட்டு தொகுதி வட்டார காங்கிரஸ் தலைவர் GPK பரமசிவம், முருகன்,
விடுதலை சிறுத்தை கட்சி மண்ணாடிப்பட்டு தொகுதி செயலாளர் சிவசங்கரன், தலித் மக்கள் பாதுகாப்பு இயக்கத்தின் தொகுதி செயலாளர் விக்கி மற்றும் கௌரவ தலைவர் ராமு ஆகியோர் இணைந்து இப்போராட்டத்தை நடத்தினர். இதில் அஜித்குமார், பிரகாஷ், கார்த்திகேயன், பிரவீன், சந்துரு, சக்திவேல், பாலா, விக்ரம், சுரேஷ், சஞ்சய், தினேஷ், ராம், பிரகாஷ் உட்பட பலர் மறியலில் ஈடுபட்டனர். மறியலில் ஈடுபட்ட அனைவரும் காட்டேரிக்குப்பம் காவல்துறையினரால் கைது செய்யப்பட்டனர். உழவர்கரை நகராட்சி காமராஜர் நகர் தொகுதிக்கு உட்பட்ட சாரம் வார்டு பகுதியில் பாரதிய ஜனதா கட்சி சார்பில் போட்டியிட விருப்ப மனுவை ஸ்கைசட் ரவி என்கின்ற ராஜாராமன் அவர்கள் பாரதிய ஜனதா துணைத் தலைவர் ரவிச்சந்திரனிடம் வழங்கினார். உழவர்கரை நகராட்சி காமராஜர் நகர் தொகுதிக்கு உட்பட்ட சாரம் வார்டு பகுதியில் பாரதிய ஜனதா கட்சி சார்பில் போட்டியிட விருப்ப மனுவை சட்டமன்ற உறுப்பினர் ஜான்குமார் அவர்களின் அறிவுறுத்தலின்படி பேரில் ஸ்கைசட் ரவி என்கின்ற ராஜாராமன் அவர்கள் கட்சி தலைமை அலுவலகத்தில் மாநில துணைத் தலைவர் ரவிச்சந்திரனிடம் விருப்ப மனுவை வழங்கினார். மேலும் இந்நிகழ்ச்சியில் உழவர்கரை நகராட்சி தலைவர் மற்றும் காமராஜர் நகர் தொகுதி தலைவி சாரம் வார்டு மற்றும் காமராஜர் நகர் தொகுதி பாரதிய ஜனதா கட்சி நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். பாஸ்போர்ட் அலுவலகத்தை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்ட மாணவர் கூட்டமைப்பு நிர்வாகிகள் 100க்கும் மேற்பட்டவர்களை போலீசார் கைது செய்தனர். இந்திய நாடு முழுவதும் நடந்து கொண்டிருக்கக்கூடிய முழு அடைப்பு போராட்டத்திற்கு வலு சேர்க்கும் விதமாக புதுச்சேரி யூனியன் பிரதேச மாணவர்கள் கூட்டமைப்பு நிறுவனர் சுவாமிநாதன் தலைமையில் மாணவர் கூட்டமைப்பு நிர்வாகிகள் லாஸ்பேட்டை பகுதியில் ஒன்று கூடி அங்கிருந்து ஊர்வலமாக நெல்லித்தோப்பு சுப்பையா சிலை அருகில் வந்து அங்கிருந்து பேரணியாக பாஸ்போர்ட் அலுவலகத்திற்கு சென்று மத்திய அரசின் கவனத்தை ஈர்க்கும் விதமாக பாஸ்போர்ட் அலுவலகத்தை முற்றுகையிட்டு போராட்டம் நடத்தினர். இந்த போராட்டத்தில் காங்கிரஸ் கட்சியின் சிறப்பு அழைப்பாளர் வெங்கடாஜலபதி, மாநில செயலாளர் செல்வராஜ், தந்தை பெரியார் திராவிட கழகம் இளங்கோ, தமிழர் களம் அழகர், நகர தலித் மக்கள் பாதுகாப்பு இயக்கம் பிரகாஷ், புரட்சியாளர் இயக்கம் டேவிட், மனித உரிமை சுற்றுச்சூழல் நுகர்வோர் மையம் காளிதாஸ் உட்பட பல்வேறு இயக்கத்தின் தலைவர்கள் கலந்து கொண்டனர். இப்போராட்ட ஏற்பாடுகளை மாணவர்கள் கூட்டமைப்பின் பொதுச் செயலாளர் முருகன், சட்ட ஆலோசகர் தமிழ்ச்செல்வன், தமிழ்வேந்தன், ஸ்ரீசாந்த், பிரகாஷ், சதீஷ், ரிகன், வேலவதாசன், ஜெகன், மீஷேல், பிரகாஷ், வேல்முருகன், ரவி, திலீப், பாபுலால் 100க்கும் மேற்பட்டவர்கள் உருளையன்பேட்டை ஆய்வாளர் சஜித் அவர்களின் முன்னிலையில் கைது செய்யப்பட்டனர். எச்சரிக்கை 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 செய்கின்றோம் எச்சரிக்கை செய்கின்றோம் எச்சரிக்கை 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 திரும்ப வர ஒழிக்காதே 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 மத்திய அரசை கண்டித்து திமுக சார்பில் நடைபெற்ற சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்ட 100க்கும் மேற்பட்ட திமுகவினர் கைது செய்யப்பட்டனர். மத்திய அரசை கண்டித்து நாடு முழுவதும் பாரத் பந்த் நடைபெற்றது. தொடர்ந்து புதுச்சேரியில் பல்வேறு கட்சியினர் ஆர்ப்பாட்டம் மற்றும் போராட்டத்தில் ஈடுபட்டனர். அதன் ஒரு பகுதியாக திமுக சார்பாக மாநில அமைப்பாளர் சிவா தலைமையில் அண்ணா சிலை அருகே மறியல் போராட்டம் நடைபெற்றது. இதில் அவைத் தலைவர் SP சிவகுமார், சட்டமன்ற உறுப்பினர்கள் கென்னடி சம்பத் மற்றும் மாநிலங்களில் சுமார் 100க்கும் மேற்பட்டவர்கள் மத்திய அரசை கண்டித்து சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் சுமார் 100க்கும் மேற்பட்டவர்களை கைது செய்தனர்.
அடுத்த வணிக நிறுவனம் உணர்ந்து மத்திய தங்களோட நிலையத்தை ஆட்சியில் வாழ்கின்ற விவசாயிகளுக்கு எதிரான சட்டங்களை திரும்ப பெற வேண்டும். புதுச்சேரி மாநில உள்ளாட்சி தேர்தலில் பாஜக சார்பில் போட்டியிடுவதற்கான விருப்ப மனு இன்று முதல் கட்சி அலுவலகத்தில் வழங்கப்பட்டு வருகின்றது. புதுச்சேரி மாநிலத்தில் உள்ளாட்சி தேர்தல் வரும் அக்டோபர் 21, 25, 28 ஆகிய தேதிகளில் 3 கட்டங்களாக நடக்க உள்ளது. இதற்காக அரசியல் கட்சிகள் தேர்தல் பணிகளை தீவிரப்படுத்தி உள்ளன. இந்நிலையில் புதுச்சேரி மாநில பாஜக சார்பில் மேயர், கவுன்சிலர், பஞ்சாயத்து தலைவர் மற்றும் வார்டு உறுப்பினர் பதவிக்கு போட்டியிடுவதற்கான விருப்ப மனு இன்று முதல் வழங்கப்பட்டு வருகின்றது. பாஜக கட்சி தலைமை அலுவலகத்தில் மாநில தலைவர் சுவாமிநாதன், உள்ளாட்சித்துறை அமைச்சர் நமச்சிவாயம் ஆகியோர் விருப்ப மனுவை வழங்கினர். வரும் 29ஆம் தேதி வரை பாஜக தலைமை அலுவலகத்தில் விருப்ப மனு பெற்று பூர்த்தி செய்து அளிக்குமாறு மாநில தலைவர் சாமிநாதன் தெரிவித்துள்ளார். இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. உங்களிடமிருந்து விடைபெறுவது மதுமிதா. நன்றி, வணக்கம்.